இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு ஃபேஸிங்கில் 3.33 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே அட்ராக்டிவான எலிவேஷனோட சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.33 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1850 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட் பால்கனி, பர்கோலா ஒர்க், எலிவேஷன் கிளாஸ், டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் நிறைய ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்டோட ஒட்டி கார்டன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 14x15. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் ஃப்ரண்ட் காம்பவுண்டோலுக்கு இடையில 8 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து காம்பவுண்டோல்லையே இபி பாக்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைன் செட் பண்ணி சிலிண்டர் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக பாக்ஸும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோவோட வாலுக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ், இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டோலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4x5. மெயின் டோரை 5x7 சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 21x16. ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட நார்த் சைடு வாலில் விண்டோக்கு பக்கத்திலேயே அழகான வால் மவுண்டட் டிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் வாலில் ஈஸ்ட் பார்த்து பூஜா ரூம். வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் சைஸ் 10x11. கிச்சனோட நார்த் ஈஸ்ட் சவுத்துன்னு 3 வால்லையுமே வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் சர்ஃபேஸ் ஸ்லாப்ல டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட்டும் கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே அலுமினியத்திலே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் ஹாலில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரூப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x6. டாய்லெட்டோட ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ். டாய்லெட்டோட வாலுக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபிட் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர் கேஸை கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா சைஸ் 16x6. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரூப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x7. டாய்லெட்டோட ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரூப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 7x5 சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பால்கனி 14x15 சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை எட்டிமடையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் சிவில் ஒர்க்லேயே மேடம் வச்சு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி 2 ஓவர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி கொன்று உப்பு தண்ணி கொன்று.
வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.